அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை. திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும்போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை வெளிப்பூட்டுகிறது. மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவெம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருவெம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும். அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும். ஆகவே திருவெம்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக, சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கிறோம். முன்னி கடலை சுருக்கி முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையில் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையில் திருவடிமேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருவுருவம் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருவுருவம் என்ன சிலை குளவி நம் தம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா என் அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை. திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும்போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு
ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது. மாணிக்கவாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவெம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருவெம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும். அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும். ஆகவே திருவெம்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக, சிந்தனை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாகவும் அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கிறோம். மாணிக்கவாசகரின் அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழி நடத்தட்டும். வாருங்கள், நம் வாழ்வில் ஒளியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவருக்கும், மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மணிவாசகப் பெருமான் திருவாய்மலர்ந்தருளிய திருவெம்பாவை என்று சொல்கிற அற்புதமான ஞான பெரும் பனுவலாகிய அமுத வாக்குகளிலே இன்றைய நாள் நாம் சிந்தை செய்ய இருப்பது 16வது பாடல். முன் இக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி சிலம்பித் திருப்புருவம் பொன்னம் சிலம்பிச் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலைக்குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான திருவெம்பாவை பாடல். இந்த உதய காலத்திலே மகளிரெல்லாம் நீராடுகிற அந்த துறைகளுக்கு செல்கிறார்கள். அந்த துறைகளிலே நீர் பெருகி இருக்கிறது. நீராடுவதற்கு ஏற்ற நிலையிலே அற்புதமாக அந்த திருக்குளங்கள் ஏனைய நீர்நிலைகளெல்லாம் அமைந்திருக்கிற அந்த காட்சியை கண்ணுறுகிற பொழுது இதற்கு மூல காரணம் மழை அல்லவா? அதனால் மழை எப்படி பொழியும்? கடல் நீர், அதாவது முன் இக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று பாடல் தொடங்குகிறது. இந்த மழை பொழிவதற்கு முதன்மையாக இருப்பது முகில் என்று சொல்கிற மேகங்கள். ஆகையினாலே இந்த முகில் குழாம்களெல்லாம் எழுந்து வான்வெளியிலே இருக்கிற காட்சியை பார்க்கிற பொழுது அந்த மேகங்களெல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்கிற பொழுது ஏற்படுகிற அந்த மின்னல், அதனால் எழுகிற அந்த ஓசையாகிய இடி, நல்ல மழை பொழிந்த பின்னாலே கதிரவனுக்கு எதிர்த்திசையிலே தோன்றுகிற அற்புதமான அந்த வானவில் என்று சொல்கிற அற்புதமான வண்ணங்களெல்லாம் கூடிய அந்த வானவில், இவற்றையெல்லாம் கண்ணுற்ற மகளிர் பாடுகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் எல்லாம் வல்ல பிராட்டியாகிய உமையோடியினுடைய அற்புதமான கோலத்தை அல்லவா நினைவுபடுத்துகிறது என்கிற பொருளிலே தான் மிக அழகாக முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள். பெருமானை ஆளுடைய நாயகன் என்று சொல்லுவது மரபு. மணிவாசக பெருமானை கூட ஆளுடைய அடிகள் என்று போற்றுவது மரபு. அந்த வகையிலே இங்கே முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து. இந்த இடை இருக்கிறதே மகளிருடைய இடை எப்படி இருக்கிறதுனா இடுகு நுண்ணிடை என்பார் சுந்தரர் பெருமான். அதுபோல் மின்னல் போலே இருப்பது, அது அவ்வளவு அற்புதமான அந்த இடைநலத்தை சொல்லுகிற பொழுதுதான் இட்டிடையின் என்று குறிப்பிடுகிறார். அதனால் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன் சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம், அதாவது முழுமையாக பார்க்கிற பொழுது இந்த
அம்மையினுடைய திருவடிகளிலே அணிந்திருக்கிற சிலம்பு எப்படி ஆர்ப்பரிக்குமோ அதுபோல் அந்த இடி அமைப்பு, அந்த இடியினுடைய ஓசை என்கிற குறிப்பை காட்டுகிறார். பொன்னம் சிலம்பி திருப்புருவம், பிராட்டியினுடைய புருவம் இருக்கிறதே அது எப்படி இருக்கிறது, என்ன சிலைக்குலவி நம்தம்மை ஆளுடையாள், அதாவது அந்த வில் எப்படி வளைந்திருக்குமோ அதுபோல் அப்படி அந்த புருவங்கள் எல்லாம் அமைய, தன்னில் பிரிவியிலா எங்கோமான், அதாவது உமையொரு கூறனாக இருக்கிறான். பெருமானையும் பெருமாட்டியையும் பிரித்து பார்க்கவே முடியாது, அபின்னாசக்தி என்று சொல்லுவார்கள். தன்னில் பிரிவியிலா எம் கோமான், அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறானே அவன் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு இன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோர் எம்பாவாய். அதனால் என்னன்னா, பெருமானுடைய கருணை எப்படி இருக்கும்னா, பொழிகின்ற மழை எப்படி பொழிகிறதோ அதனுடைய அந்த அற்புதமான அமைப்பை போல பெருமானுடைய கருணை, உப்புயர்வு இல்லாத கருணை, அவனுக்கு ஈடிணையான கருணையை யாரும் செலுத்த முடியாது. அந்த கருணை யாருன்னா எல்லாம் வல்ல பிராட்டியாகிய நம்முடைய அம்மை தான். அந்த அம்மையே இந்த மேகத்தோடு ஒப்புமைப்படுத்தி, அந்த மேகங்கள் பொழிகிற மழையோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிற ஒரு அருமையான குறிப்பு. இதில் அம்மையினுடைய திருவுருவ பாங்கிலே பார்க்கிற பொழுது அந்த மேகம் மற்றும் அதிலே வருகிற அந்த மின்னல், அதிலே எழுகிற அந்த ஓசையாகிய இடி, அது பொழிகிற மழை, அப்புறம் வானவில் தோன்றுகிற நிலை, இவற்றையெல்லாம் அம்மையினுடைய திருமேனியோடு ஒப்புமைப்படுத்தி அது எப்படி மழை அதாவது வாரி வழங்குகிறதோ, அதாவது கைமாறு கருதாது உதவுகிற மழை, அதுபோல பெருமாட்டி அவளுடைய கருணை இருக்கிறதே சொல்லி முடியாது. அத்தகைய கருணை நலத்தை போற்றுகிற பொழுது அந்த மழையோடு ஒப்புமைப்படுத்தி பாடுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, பாவை நோன்பு என்று வருகிற பொழுது அதுபோல் என்னன்னா, மழை பொழிவது என்பது நாட்டிற்கு இன்றியமையாத ஒன்று. அதுவும் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும், தேவையான அளவு. அதனால் என்னன்னா, அந்த பொழிகிற அந்த மழை நீர் மக்களுக்கு உதவிகரமாக, அதாவது வாழ்வுக்கு உகந்த வான்மழையாக இருப்பது சிறப்பு. அதனால் அப்படிப்பட்ட அந்த மழை நீர் பொழிந்தால்தான் நாடு செழிக்கும் என்கிற குறிப்பை கருத்திற்கொண்ட மகளிரெல்லாம் ஒருங்கு கூடி மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பை நோற்று பாடி பரவுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலையும் இசையோடு கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம். அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம். பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால், விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம். இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.